Hi everyone. நீங்கள் இன்னும் 2 நாளில் உங்களுடைய 11th annual exam-ஐ அப்ரோச் பண்ண போகிறீங்க. உங்களுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டடாக உங்களுடைய ஆனுவல் எக்ஸாமில் இந்த கேள்விகள் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 33 மார்க்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சும்மா சாதாரணமான வீடியோ இல்லை, ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த 30 கொஸ்டின்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஐம் சாரி, இந்த வீடியோவில் வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் படிக்கலைன்னா கட்டாயம் படிச்சிருங்க. இந்த கேள்விகள் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை படிக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆனுவல் எக்ஸாமுக்கு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த எல்லா கேள்விகளையும் படிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முருகா எம்பி அகாடமி ஸ்டேட் போர்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அட்மிஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கான உங்களுக்கு என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. 7845228854 வந்துருங்க. ரைட், இங்கே வந்த லைவ் கிளாஸஸ் தான் நான் தான் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம இந்த டாப் 30 கொஸ்டின்ஸில் இருக்கிறோம். அதில் ஹவு வில் யூ மெஷர் த டயாமீட்டர் ஆஃப் த மூன் யூஸிங் பேரலாக்ஸ் மெத்தட். நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் 5 மார்க் இல்லையா, ரொம்ப முக்கியமான 5 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லி பேசும்போது இந்த பேரலாக்ஸ் மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த பேரலாக்ஸ் மெத்தட் வந்து நமக்கு 3 மார்க்கில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம். அடுத்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்சர். டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டட் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன். இந்த டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கான்செப்ட். டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் ஆஃப் த பாடி. ஸோ இது ரெண்டும் அப்படியே கனெக்டட் தான். ஸோ டான்ஜென்ஷியல் படிச்சிங்கன்னா சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் நீங்கள் படிச்சுக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய 4th சாப்டரில் 3rd சாப்டரில் அந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க 12th. அடுத்து சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். A man moving in a rain holding an umbrella inclined, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் இது. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து யூஸிங் அ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஷோ தட் விச் இஸ் ஈஸி டு மூவ் தி ஆப்ஜெக்ட் வெதர் இட் இஸ் புஷ் ஆர் புல், ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்மெண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சேஷனும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து when a cricket player catches the ball he pushes or he or she pulls அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, மொமெண்டம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் யூஸிங், அதாவது அந்த ரீகாயில் ஆஃப் கன், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆன்சர் அப்படின்னு உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அது தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து briefly explain the rolling friction, salient features of the static and then kinetic friction, losses of kinetic energy in inelastic, very very important repeated answer. What is inelastic collision, in which way different elastic collision, அதாவது inelasticக்கும் elasticக்கும் என்ன differentiation அப்படின்ற மாதிரி மேலே இருக்குது, அதுவும் அங்கே எனர்ஜி லாஸஸ் கொடுத்துருக்கு. deduce the relation between momentum and then கைனட்டிக் எனர்ஜி, இது ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த ½ P which is equal to mv அப்படின்னு நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் கைனட்டிக் எனர்ஜி வச்சு ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க P²/2m அப்படின்ற மாதிரி, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். அடுத்து எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ், இதுவுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். டார்க்குக்கும் ஆங்குலர் அக்சலரேஷனுக்கும் ரொம்ப ரிப்பீட்டடான ஆன்சர். கெப்லர்ஸ் லா, கிராவிடேஷன், ஜியோஸ்டேஷனரி போலார் சேட்டிலைட், அதே சாப்டர் 6 கிராவிடேஷன். வெயிட்லெஸ்னஸ் அதே கிராவிடேஷனில் இருக்குது. டைம் பீரியட் ஆஃப் சேட்டிலைட், கிராவிடேஷன் சாப்டர். ஃபேக்டர் அஃபெக்டிங் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டினியூட்டி ஆஃப் ஈக்குவேஷன், நம்ம பெர்னாலிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரா த பிவி டயக்ராம் ஆஃப் ஐசோதெர்மல். அதுக்கப்புறம் தேர்மல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தேர்மல் கன்வர்ஷன்ஸ், இது கூட பெருசாக தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது விட்டுருங்க, இது வேண்டாம். அடுத்து பாருங்கள் ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அண்ட் தென் ப்ரெஷர். ஸோ இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. ப்ரௌனியன் மூமெண்ட், கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், இது ரெண்டும். அடுத்து வேவ்ஸில் போகும்போது ஓ மை காட் வேவ்ஸ் அப்படின்னு போகும்போது எக்கோ, அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ்ஸ், ஃபார்மேஷன், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் சாப்டரில் வந்தாச்சு. ஃபார்மேஷன் ஆஃப் வேவ்ஸு, laws of transverse vibration in string, very important, 3 mark. பாருங்க, discuss the law of transverse vibration in a stretched string, derive the relation between intensity and loudness. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சரை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேள்விகளை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. இந்த கேள்விகள் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேள்விகளை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் சொல்லிவிடுங்க. அண்ட் நம்ம முருகம்பி அகாடமியில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். பிகாஸ் ஏப்ரலில் நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.